ஊஞ்சல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும் சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும் தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு நனைந்த பிறகு நாணம் எதற்கு கண்ணாடம் கண்ணாடோ பொங்கோடிக்கு கண்ணாடோ கண்ணாடம் கண்ணாடோ பொங்கோடிக்கு கண்ணாடோ கண்ணாடம் கண்ணாடோ பொங்கோடிக்கு கண்ணாடம் கண்ணாடோ கண்ணாடோ பூங்கோடிக்கு கண்ணாடோ பூங்கோடிக்கு கண்ணாடோ பொந்தாலி பொண்ணுக்கு எதுக்கு எதுக்கு மூட மூடி போடுவது எதுக்கு அழகா இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 19ஆம் தேதி திருமணம் நடந்திருக்கு அப்படியா? சரி, என்ன பேர்? 2 பேருக்கு உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம். சஜீவன், துஷிகா. சரி, இன்றைக்கு 2 பேருக்கும் இங்கே ரிசப்ஷன் நடக்குதான், பிரம்மாண்டமாக நடக்குதான். ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் வந்து தங்களால் கலந்து கொள்ள முடியலையாமன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி யாரோ ஒருத்தங்க தாங்க அனுப்புகிற கேக்கையும் ரிசப்ஷனுக்கு கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்த க்யூட்டான கப்பலுக்கு அழகாக ஒரு ரிசப்ஷன் கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. கொடுத்துருவோம். என்ன எப்படி என்னென்னு சொல்கிறது, எப்படியே தட்டி என்ன லவ் மேரிடா இது? அரேஞ்ச் மேரிடு. ஓகே. அப்போ இந்த க்யூட் கப்பலுக்கு அழகாக அனுப்பி வச்சுருக்குறாங்க. ஒரு கேக் கொண்டு கொடுத்துருவோம். என்ன தங்களுடைய ஃபுல் ஆஃப் லவ்வை அப்படியே கேக்காக அனுப்பி வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி மேரிட் லைஃப் 2 பேருக்கு. சரி, யார் அனுப்பி இருப்பாங்க? க்ளூ தாங்க. எங்கே இருந்து வந்தது? எல்லா கேள்வியும் என்னிட்ட தான் வருது. ஆனால் நான் சொல்ல மாட்டேன், எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் கெஸ் பண்ண போகிறீங்க. 2 பேரும் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கலாம். வந்திருந்தா யார் அனுப்பியிருப்பாங்க? இங்கேயும் இருக்கணும், ஃபாரின்லையும் இருக்கணும். நீங்களும் வந்து நிற்கிறீங்கன்னு தான் கேள்விப்பட்டோம். ஸோ நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, யோசிச்சு சொல்லிடுங்க பாப்போம். கண்டுபிடிச்சு யார் இங்கே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப உங்களை இந்த இந்த அழகான கோலத்தில். மாமா ஆக்கள் சித்தி ஆக்கள் ஸ்விஸ்ல இருக்குன்னா நிறைய ஃபீல் பண்ணுவேணும். சரி பாப்போம். அவங்கள வந்து பார்க்கும் போதில் இன்னொரு கிஃப்ட் இருக்குது, கொடுத்துருவோம்மா. சரி சரி, அதான் திரும்ப தந்துடுவோம். போய்க்கிடையில தருவோமா? சரி, அடுத்தது இந்த க்யூட்டான கப்பல்ஸுக்கு அழகா ஒரு என்னென்னு சொல்கிறது, இப்படி கிருஷ்ணர் ராத சிலை வச்சு கண் படக்கூடாதுன்னு தேசிக்காயெல்லாம் வச்சு இந்த ஜோடிக்கு வடிவா சுற்றி போடுங்கன்னெல்லாம் சொல்லி தாம்பாளத்தட்டில் இந்த கிருஷ்ணர் ராத ஜோடியை அனுப்பி இருக்கிறாங்க. இந்த ஜோடிக்கு யாரப்பா இது? ஸ்விஸ்லேருந்து மாமா தான். கிருஷ்ணர் ராதைண்டா ஸ்விஸ்ல இருந்து மாமா. அது என்ன கிருஷ்ணர் ராதைக்கும் மாமாவுக்கும் என்ன சம்பந்தம்? கோயில் பக்தி கூட. ஸோ அவங்களா இருக்குமா? அவங்கள தான் இருக்கணும். வேறு யாராவது வடிவா யோசிச்சு பாருங்க. ஒரு கையில பிடிச்சிருங்க. யாரா இருக்கு? ரொம்ப மிஸ் பண்றாங்களா? என்னன்னு சொல்றது, இங்க வந்து நின்று வெட்டிங் பண்றது சந்தோஷம் தானா? ஆனால் நாங்கள் இல்லை, எங்களோட கொண்டாடலேன்னு கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் கவலையாக இருக்குன்னு சொல்லியும் கவலைப்பட்டுருக்குறாங்க. அப்போ மாமா தான். உங்களோட சைடில் யாராவது அப்படி ஃபீல் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்களா? என்ன பேர் சொன்னீங்க? அஜந்தன் மாமா சேஸ்ல இருந்து. அத்தை ஜசியத்தை. வேறு நாங்க என்ஜாய் பண்ணவும் மேலாம போயிட்டாமன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கிறாங்க. உங்களோட வெட்டிங்ல தாங்க நின்று என்ஜாய் பண்ணலாம போச்சாமன்னு கவலைப்பட்டிருக்கிறாங்க.
சரி அவங்களா யாருன்னு சொல்லி பார்க்க முதல்ல நீங்கள் இங்கே யாருக்காக வந்து இங்கே வெட்டிங் செய்கிறீங்க? அப்பப்பா எல்லா ஃபேமிலிக்காகவும் ஸ்பெஷலி அப்பப்பா அம்மா மாதிரியா? சரி அப்பப்பா அம்மா மாதிரிண்டா கூப்பிடுங்க பாபு. சரி அப்பப்பாக்கு பதிலாக அம்மா வந்திருக்கிறா. அப்பப்பா பாமையிலாவது கண்ண நேரம் நிற்கவும் மாட்டேன். இது வந்து ஒரு மாற்று மாலை ஒன்று கொடுத்துருக்குறாங்க 2 பேருக்கும். தங்களுடைய மாலை உங்களோட கையில் கழுத்தில் சேர வேணும்னு சொல்லியும் அது அப்பப்பா அம்மம்மாட கையால் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள மாற்ற வைங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கு அவங்க அனுப்புகிற மாலை தான் ஃபஸ்ட்டாக இன்றைக்கு உங்களோட கழுத்தில் விழுகுதுன்னு நினைக்கிறேன். கொடுத்துருங்க அவங்க மாற்றி கொள்ளட்டுக்கு. இங்க பாருங்க பிடிச்ச மாதிரி பிள்ளைங்க இருக்க பாருங்க. சரி இன்னைக்கு மாலையும் வாங்கி போட்டாச்சு. ஆற்ற மாலை மாமாட மாலையா தான் இருக்கும். அப்படியா? மாற்றம் இல்லை. இதுக்கு மேல வேற ஆப்ஷன் சொல்ல இயலாது. அப்படியா? நாங்க சொல்றத பார்த்தா அவர்கிட்ட டச்சஸ் தான் அடிக்குது. அப்படியா? சரி பாப்போம். அவங்களாண்டு பார்க்க முதல்ல இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது. உங்களுக்கு ஒரு திருமண வாழ்த்து மெடல் அனுப்பி இருக்கிறாங்க. இதை பார்த்தாலே நாங்க தானே சொல்லிடுவீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. சஜீவன் துஷிகா இருமனங்கள் இணைந்த எலிக்கோலம் பூண்டு இல்லறத்தில் இணைகின்ற மணநாள் தன்னில் திருவகைகள் 16 பெற்று என்றும் செலுத்தரகு 6 போல் தழைத்து வாழ்க. பூமாலை களத்திலாட புதுவாழ்வு உளத்திலாட புன்னகை உதட்டிலாட புகழ் மாலை ஏற்று பாசமும் பண்பும் புரிந்துணர்வும் கொண்டு நீவிர் இருவரும் வாழ்வை இனிதே இரசித்து வாழ்க என்றும் பெற்றோரின் வாழ்த்துடனும் மகத்துவங்கள் பெற்றென்றும் மகிழ்வை கண்டு உயர்க என நாம் மங்கா புகழும் மாசில்லா செல்வமும் பெற்று நீண்ட நெடிய ஆயுளோடு நீவிர் இருவரும் வாழ ஞானாம்பிகையுடனாய ஞானலிங்கேஸ்வர பெருமானை வேண்டி வாழ்த்துகின்றோம். வாழ்த்துவோர் எனக்கு அவ வந்து ஒரு மகள் மாதிரி. எங்களுக்கு கிடைச்ச முதல் சொத்து. அவளோட திருமாங்கல்யம் ஏறுறத எங்களோட கண்ணால் பார்க்க முடியல. பார்க்க முடியாட்டிக்கும் எப்போவுமே நான் பிள்ளைன்னு தான் நான் கூப்பிடுவேன். பேர் கூட சொல்லி கூப்பிடுறதில்ல என்று சொல்லி மாமா அத்தை அதிதி அம்சகி அண்ட் அஜந்தன் அவங்களோட ஒய்ஃப்கிட்ட இருந்து உங்களுக்காக உங்களோட மாமா அத்தைகிட்ட இருந்து ஜசி அத்தைகிட்ட இருந்து ஆசையாக இந்த பரிசுகள் வந்து சேர்ந்துருக்கு. எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. ஆனால் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். தங்களோட சேர்ந்து தாங்களும் இந்த வெட்டிங்கில் நின்று என்ஜாய் பண்ணணும்னு ஆசையாக இருக்காம். ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்களாம். உங்களோட கழுத்தில் இந்த மாங்கல்யம் வர்றதை நேரடியாக பார்க்க முடியாதது சரியாக கவலையாக இருக்காம். விஷ் பண்ணி இருக்கிறாங்க. என்ன சொல்ல போகிறீங்க அவங்களுக்கு? கதை கேட்கலையே குரலெல்லாம் நடுங்கி அழுகிற மாதிரி தான் கதைச்சிருந்தாங்க. ஸோ உங்களை இந்த தருணத்தில் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன அவங்களுக்கு சொல்ல போகிறீங்கன்றதை சொல்லிடுங்க. நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணினாங்க. நான் கால் பண்ணி சொன்னாங்க நீங்கள் இருக்குது. சரி கவலைப்பட தேவையில்லை. இது ஒரு அவங்க இல்லாட்டிக்கும் அவங்களோட மாலை தான் இன்றைக்கு உங்களோட காலத்தில் சேர்ந்துருக்கு. ஸோ அவங்க இதில் நிற்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்து கொள்வீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் தான் சொல்ல போகிறீங்களா? தேங்க்யூ சொல்லியிருக்கிறீங்க. ஸோ எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் 2 பேருக்கும் திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுறோம். தேங்க்யூ.